தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் கூடுதல் இடம் கேட்போம் அப்படின்னு ஒரு வாதம். இன்னொரு பக்கம் ஆட்சியில் பங்கு வேணும்னு நாங்கள் கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு குரல்கள் எழுந்த ஆரம்பிச்சிருக்கு. இது தேர்தல் வரைக்கும் ஒலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஒழிக்கும். அது என்ன டிமாண்டை கூட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆட்சியில் பங்கு கூடுதல் சீட்டு மட்டும் இல்லை, நம்ம பேசிக்கிட்டு தருணத்தில் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்கு என்ன எங்கே கூப்பிடல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏரி என்ன கூப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது எல்லாத்துலேயும் பங்கு கேட்குற, எல்லாத்துலேயும் சண்டை பிடிக்கிற, எல்லாத்துலையும் முரண்டு பிடிக்கிற ஒரு போக்கு. என்னென்னா இது சீசன் டிமாண்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் திரு சண்முகம் சொல்கிறார், கூட்டணி பலத்தால் தான் திமுக வென்றிருக்கிறது. ஆமாம். ஸோ கூட்டணி இல்லை என்றால் எங்களை விட அவர்களுக்கு தான் இழப்பு அதிகம், அதனால் திமுகவுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு இவ்வளோ பட்டவர்த்தனமாக எங்களை நம்பித்தான் நீங்கள் இருக்கிறீங்கிறத ஆனந்தவுடன் பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசலை. உங்களால் எங்களுக்கு பெனிஃபிட்டை விட எங்களால் உங்களுக்கு தான் பெனிஃபிட். அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும்ல. இது நம்ம சினிமாவில் வரக்கூடிய டயலாக் மாதிரியான ஒரு மிரட்டல். நீங்கள் பார்த்துருக்கீங்க சினிமாவில், தம்பி குடும்பம் குட்டிலாம் இருக்குது, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சினிமாவில் அந்த வசனம் அது மாதிரி எங்களை விட யாருக்கு இழப்புன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் விவரமானவர், நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்லும் போதே இது என்ன ஒரு அர்த்தம் வரும். அப்போ எல்லாம் 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் எந்த கூட்டணியும் சேர்க்காட்டா ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க. விஜயோ ஏடிஎம்கேவோ டிஎம்கே இந்த 3 கட்சிகள் சேர்க்கலன்னு ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடந்த முறை 6 சீட் கொடுத்துருக்கு. இந்த முறை எங்களுக்கு கூட கேளுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 234 போட்டிடுங்கன்றேன். நீங்கள் எதுக்கு திமுகவுடைய ஆட்சியில் நான் 5 சீட் 6 சீட் கொடுங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சியாச்சே, பக்கத்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கீங்களே. இல்லை, அந்த பேட்டியில் அதையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் இதே மாதிரி கட்சியை சார்ந்து இருக்கிறது மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்றிருங்க, வலிமைப்படுத்தணும்னு சொல்லி 2026 வலிமைப்படுத்திடுங்க. 234 சீட்டில் தனியாக 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஒன்று சேர்ந்து போட்டிடுங்க, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருங்க, 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து. அப்போ எல்லா குட்டி குட்டி கட்சிகளும் மிரட்டல் போக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் திமுக அரசு அவ்வளோ பலவீனமாக இருக்குது. அதனால எல்லாம் நீங்கள் நரேந்திர மோடி டேரா மிரட்ட முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா டேரா மிரட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஏன் மிரட்டுறாங்கன்னா திமுக அரசு அவ்வளோ பலவீனமாக இருக்குது, அதை இவங்க பூரா பயன்படுத்திக்கிறாங்க.